இன்றைக்கு ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனல்ல நாம் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் வெக்காளி அம்மன் ஆலயம். இந்த வெக்காளி அம்மனுடைய சிறப்பு, தலவரலாறு, இவர் ஓதுவார் திரு சுந்தர வடிவேல் அவர்கள் பாடிய பாடலெல்லாம் இதற்கு முன்பு ஒரு ஒளிப்பதிவாக கொடுத்திருக்கோம். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இணைச்சிருக்கோம். இன்றைக்கு நாம் பேசுகின்றது என்னன்னா வெக்காளி அம்மனுடைய தனிச்சிறப்பு. இன்றைக்கு புரட்டாதி மாதம் சனிக்கிழமையில நம்ம இங்க இருக்கோம். அம்மாவுடைய அதுவும் புரட்டாசி அமாவாசை அதுமா நம்ம இந்த வெக்காளி அம்மன் கோயில்ல நம்ம இருக்கோம். அங்கிருந்து உங்களுடைய காணொலியானது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெக்காளி அம்மனுடைய திருக்கோயில் அமாவாசையினுடைய சிறப்பு தான் நம்ம பார்க்க போறோம். அமாவாசை என்று சொன்னாலே அதீத சக்தியுடைய நாட்கள் தான் அமாவாசை. அதீத சக்தி யாருக்கு என்று சொன்னால் இறை சக்தியினுடைய உச்சநிலை தான் அமாவாசை. நமக்கு வந்து செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகம் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கும் எல்லா வகையான தீமைகளும் விடுபடுவதற்கும் உகந்த நாள் என்று சொன்னால் அமாவாசை. இங்கே வீட்டுக்குள்ள இருந்தால் இல்லை, இந்த மாதிரி அமாவாசை என்று காளியம்மனுடைய ஆலயத்துக்கு வரணும். இந்த வெக்காளியம்மனுடைய ஆலயம் என்பது மிக புராதனமானது. அம்மா பிரத்யட்ச தெய்வம் என்பது வெக்காளியம்மனுடைய ஆலயம். ஒவ்வொரு அமாவாசையும் சரி, இந்த அருகில் உள்ளவர்கள் திருச்சியில் உள்ளவர்கள் எல்லாரும் இருந்தாலும் சரி, நம்மளால் முடிந்த அளவுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த வெக்காளியம்மனுடைய ஆலயத்திற்கு, அதுவும் குறிப்பாக அமாவாசை அன்றது வருவது ரொம்ப சிறப்பு. ஏனென்று சொன்னால் அமாவாசை அதீத தீய சக்தியினுடைய ஆட்டம் இருக்கின்றது. அமாவாசையில வந்து அதீத விதமான எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது. அதனால்தான் அமாவாசையில எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதமும் அதுவும் புரட்டாசி மாதமே தெய்வத்தினுடைய மாதமாக சொல்லப்படுகின்றது. அதுவும் இங்கே வெக்காளி அம்மனுடைய ஆலயத்திலே அமாவாசையில திருச்சன்னதியில் இருக்கின்றோம். காளி என்று சொன்னாலே யாரு? துஷ்ட சம்ஹாரிணி தான் காளி. நம்ம கிட்டே இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், நம்மளை தேடி வருகின்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்குகின்ற அம்மா தான் இந்த காளி அம்மா, துஷ்ட சம்ஹாரிணி. பெரும்பாலும் பத்திரகாளி கோயில் சிலை வடிப்புலாம் பார்த்துருக்கீங்கன்னா அம்மாவோட சூளம் இப்படி இருக்காது. நாலங்கால பத்திரகாளி கோயில் கூட காட்டுறேன் பாருங்க, அந்த அம்மா வெக்காளி அம்மன் மாதிரி தான் இருப்பாங்க. சூளம் வந்து வலகையில் இப்படி இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்ம யாரெல்லாம் இந்த வெக்காளி அம்மனை வழிபடுகின்றோமோ, யாரெல்லாம் இந்த காளியம்மனை வழிபடுகின்றனோ அவர்களுக்கு முன்னாடி காளியம்மா தன் சூளத்தை இப்படி கையிலே தாங்கி நமக்கு வருகின்ற தீய சக்திகளை கொடுப்பாங்க. இந்த அம்மா வந்து உறையூரில் இருக்கின்றாங்க. அந்த உறையூர் என்றது பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டும் கிடையாது. ஆதி காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து உறையூரானது தலைநகரமாக தமிழ் வேந்தர்களுக்கு இருந்த தலைநகரம் தான் இந்த உறையூர். உறையூர் என்பது புராதன நகரம். தமிழர்களுடைய பழைய நாகரிகத்திலும் எடுத்துக்காட்டுகின்ற நகரம் உறையூர். இங்கே ஒரு காலத்திலே மணலானது சீற்றமாக மணல் வாரி 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 அடித்துதான் என்ன செய்வது என்று தெரியவில்லையா, எங்க திரும்பினாலும் மணலாக வாரி அடிக்கும் போதே இந்த வெக்காளி அம்மன் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய ஒரு கண் பார்வையை இப்படி திருப்பி விட்ட விடனே அந்த மணலானது அப்படியே போய் ஒரு பக்கமா சாய்ந்து போயிடுச்சான். அந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு அதீத சக்தி. இந்த வெக்காளி அம்மனுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே கூரை கிடையாது, அம்மா கருவறை கிடையாது. எப்போதுமே வெட்ட வெளியில் இருப்பவர் தான் வெக்காளி அம்மன். எதற்காக வெட்டவெளி? வெட்டவெளி என்பது பிரபஞ்ச சக்தியுடைய தன்மை. 24 மணி நேரம் வெக்காளி அம்மன் அந்த பஞ்சபூதங்களாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியினுடைய அதீத தன்மையை உள்வாங்கி கொள்கிறார்கள். பெரிய புராதன கோயில பார்த்தீங்கன்னா 6 கால பூஜை நடக்கின்ற வேத ஆகமம் இருக்கின்ற கோயில பார்த்தீங்கன்னா கலசம் வச்சிருப்பாங்க. அந்த கலசம் வந்து செப்பு கலசம் வந்து தகடோட அதீத சக்தி இழுக்கும். கோபுரத்தின் மேல இருக்கிற கலசம் சொல்லல, கருவறையின் மேல இருப்பாங்க. ஆனா இந்த அம்மாக்கு கலசமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த வெக்காளி அம்மன் தானே சுயம்புவாக உருவாகினவர்கள். பிரபஞ்சத்தினுடைய சக்தி, ஆதிபராசக்தியினுடைய அம்சம். எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் அவங்களை எதையுமே தடுக்க முடியாது. இந்த அம்மா சீற்றம் மிக்கவளாக இருக்கிறார். யாருக்காக? எதிரிகளுக்கு சீர்க்கம் அடைந்தவள். நம்மளை போன்ற பக்தர்களுக்கு அம்மா தாய், அன்பு வடிவானவள். அதனால வெட்ட வெளியிலே வீற்றிருக்கின்றவள் தான் வெக்காளி அம்மா. மொத்த பிரபஞ்ச சக்தி அம்மா உள்வாங்கிட்டு ஆஜானு பாகுவாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த காளியம்மா. எதற்காக என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மொத்த சக்தி உள்வாங்கி கொண்டு இருக்கும் போது அந்த அம்மா நம்மிடம் வந்து வருகின்ற எதிர்மறை ஆற்றலை அழிப்பவள். இந்த அம்மாக்கு பலமுறை கூரை போட்டிருக்காங்க. பலமுறை கூரை போட்டாலும் அந்த கூரையானது என்னாகிவிட்டது? பற்றி எரிந்து விட்டது. ஒரே ஒரு நாளே கேட்க
வேண்டாம். உறையூரில் எத்தனை விதமான பெரிய பெரிய கோயில்கள் இருந்திருக்கு. அந்த அரசரால் இதை கட்ட முடியவே இல்லை. யாராலையுமே இந்த வெக்காளி அம்மனுக்கு அந்த கூரையை வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த அம்மா வெட்ட வழியில் வீற்றிருப்பார். அதற்கு அடுத்து இன்னொரு ஒரு அதிசயம் என்ற தெரியுமா? இங்க இருக்கின்ற தலைமை பூஜாரி ஐயா ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, 5 விதமாக அம்பாள் காட்சியளிப்பாளாம். விடிகாலையில ஒரு மாதிரி காட்சியளிப்பாங்களாம், மத்தியான பகல் நேரத்தில் ஒரு மாதிரி காட்சியளிப்பாங்களாம், சாயங்கால நேரத்தில் ஒரு மாதிரி காட்சியளிப்பாங்களாம், ராத்திரி நேரத்தில் ஒரு மாதிரி காட்சியளிப்பாங்களாம், நடுராத்திரியில் ஒரு மாதிரி காட்சியளிப்பாங்க. 5 விதத்தில் சில சமயம் குழந்தை வடிவில் கூட இந்த அம்மா சுற்றி வருவாங்களாம். 5 வேளையிலுமே இந்த அம்மா 5 விதமாக காட்சியளிப்பவர்கள். அதற்கு அடுத்தது சிறப்பம்சம், இந்த உறையூருக்கே காளி யார் என்று சொன்னால் எல்லையம்மன். எந்த கிராமம் பார்த்தாலும் சரி அந்த எல்லையம்மன் யாராக இருக்காள் என்று சொன்னால் காளியம்மா தான் இருப்பாங்க. ஏன்னா காளியம்மா தான் ஊரை சுற்றி 7 ஊரையும் சுற்றி வருவார்கள். அதனால தான் காவலை காட்பவர் தான் காளி. நம்ம கிராம தேவதை என்று சொல்லப்படுகின்ற அந்த 7-8 பட்டி கிராமத்தையும் காப்பவர்கள் தான் காளியம்மா. நடுநிசி 12 மணிக்கு அவங்க உலா போக ஆரம்பிச்சாங்கன்னா விடிகாலையில் 4:30 மணிக்கு அந்த காளியம்மா வருவாங்க. இந்த வெட்டவெளியில் இருக்கின்ற வெக்காளியம்மன் மட்டும் கிடையாது, எல்லா ஊரிலும் இருக்கின்ற எல்லை தெய்வம் என்பவங்க அவங்க இரவு நேரத்தில் தான் உலா போகி விடிகாலையில் உலா வருவாங்க. இப்போ சமீபத்தில் கூட திருவண்ணாமலையர் கோயிலில் இருக்கிற காளியம்மாவை பார்த்தோம். அங்கே தான் அருணகிரிநாதரை வேண்டி அங்கே தான் அண்ணாமலையருக்காக கிரிவலம் தொடங்கி சுற்றி முடியும். அந்த அம்மா 4:30 மணிக்கு 12 மணிக்கு உள்ளே வரும்போது சூலம் சுற்றுவதை பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு போடுற அதே மாதிரி தான் இந்த வெக்காளி அம்மா இரவு நேரத்தில் இந்த 8 பட்டி கிராமத்தையும் இந்த உறையூரையை சுற்றி வருவாங்க. கிராமம் இல்லை, இந்த உறையூர் முழுவதற்கும் தலைவி யார் என்று சொன்னால், இந்த உறையூர் முழுவதையும் காப்பவள் யார் என்று சொன்னால் வெக்காளி அம்மா. அடுத்தது சிறப்பு, அந்த காலத்தில் அரசரானவர் தான் படைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உறையூர் வெக்காளி அம்மன் வேண்டிக் கொண்டு தான் செல்வாங்க. காளி என்றாலே கொற்றவை, புறப்பொருள் வெண்பாமாலையில் கொற்றவை வழிபாடு இருக்கு. போருக்கு செல்வதற்கு முன்பு இந்த காளியம்மாவை வேண்டிக் கொண்டு செல்வார்கள். கொற்றவை வேண்டி சென்று போருக்கு சென்று வந்த பிறகு பலி கொடுத்து நன்றி சொல்வார்கள். இதுதான் இந்த காளியம்மாவை வேண்டிக் கொண்டு சென்றால், கொற்றவை வேண்டிக் கொண்டு சென்றால் வெற்றி என்று சொல்லப்படும். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த கொற்றவையை வேண்டிக் கொண்டு செல்வார்கள். வெட்டவெளியில் வீட்டிருக்கின்ற அந்த வெக்காளி அம்மா வெறும் காளி அல்ல, வெம்மை மிகுந்த காளி, எந்தவித வெறுப்புகளுக்கும் ஆட்படாத காளி. வெக்காளி அம்மா எந்தவித தீய சக்தி அதீத சக்திக்கும் கட்டுப்படாத காளி. இந்த பிரபஞ்ச சக்தியில யாராலையும் அம்மாவை கட்டுப்பட முடியாது. அதனால தான் அம்மா வெட்டவெளியில உட்காந்துருக்காங்க. ஆகம விதிப்படி என்ன விஷயங்கள் இங்க எல்லாமே இந்த கோயிலில் ரொம்ப அழகா நடக்கும். சண்டி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு முறை 4-5 நாள் சண்டி ஹோமம் நடக்கும். நவராத்திரி நேரத்தில் கொலு உற்சவம் நடக்கும். ஆடி மாசத்துல மிக சிறப்பான உற்சவம்னா இந்த அம்மாவுக்கு நடக்கும். இந்த வெக்காளி அம்மா பிரத்யட்ச தேவதை, நடமாடும் தேவதை, உறையூருடன் காளி, அரசர்களின் அந்த கால சங்ககால அரசர்களின் கொற்றவையாக திகழ்ந்தவர். அதே போல பொதுநலம் காப்பவர்கள். உறையூரில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் சரி, உறையூரில் இருக்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் சரி, இந்த உறையூரில் ஆட்சி செய்கின்ற அத்தனை அரசர்களுக்கும் சரி, யார் காளியம்மா, யார் காவல் காப்பாவாங்க என்று சொன்னால் வெக்காளியம்மா. அருள்மிகு வெக்காளியம்மனுடைய சன்னிதானத்தில் புரட்டாசி அமாவாசையில் நம்ம இருக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கின்றது, எத்தனை விதமான பேர்கள் நமக்கு நம்மை சுற்றி கண் பேர்கள் இருக்கின்றது. கண் பேரு, கண் திஷி எல்லாவற்றையும் எடுப்பவர்கள் தான் வெக்காளியம்மன். அதே போல் இந்த வெக்காளியம்மன் கோயிலில் இன்னொரு சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா பொங்கு சனி, 7 நாட்டு சனி இருக்கும், அஷ்டமத்து சனி இருக்கும், அர்த்தாஷ்ட சனி இருக்கும். இந்த மாதிரி 4 சனி பகவான், 7ஆம் இடத்து சனி பகவான், 6ஆம் இடத்து சனி பகவான், 8ஆம் இடத்து சனி பகவானா இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் என்ன சிறப்பு என்று சொன்னால் பொங்கு சனியாக இருப்பாங்க. இந்த இடத்துல வரும்போது எல்லாவித சனீஸ்வரங்கள் தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மை பொங்கும். அதுதான் வெக்காளியம்மனுடைய சிறப்பு, பொங்கு சனி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சிறப்பு இந்த திருவுளச்சீட்டு. இந்த அம்மாவுக்கிட்ட வேண்டிட்டு இந்த அலுவலகத்துக்கு சென்று ஒரு 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு வேண்டிய கோரிக்கையை வேண்டி அம்மாவிடம் அந்த கோரிக்கையை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணி
48 நாளுக்குள்ள அந்த அம்மா என்ன செய்வாங்க, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வருவாங்க. இன்னைக்கு அமாவாசை, அதுவும் அமாவாசையும் பௌர்ணமியும் கட்டுவது ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசை கட்டினீங்கன்னா அடுத்த அமாவாசை கூட நிறைவேறிடும். அதே மாதிரி நான் சாதாரணமாக சொல்வேன், நான் வாக்கு கொடுத்தா 3 அமாவாசை பௌர்ணமி. அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படி சமயபுரத்தம்மா நான் வாக்கு கொடுத்தா 3 அமாவாசை பௌர்ணமியில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த வெக்காளி அம்மா இரவு நேரத்தில் வரும்பொழுது இந்த கோரிக்கையெல்லாம் தன்னுடைய 1000 கண்ணுடையாளாக இந்த வெக்காளி அம்மன் இந்த பார்வையை தன் பார்த்தாலே போதுமா, இந்த வழியாக தான் அம்மா உலா வந்து அப்படி போவாங்க. அப்போ அதனால தான் இந்த 2 திருவுளச்சீட்டு வாசலுக்கு 2 பக்கம் வச்சிருக்கு. அம்மா உலா போகும்போதும் வரும்போதும் 2 கண்ணாலே, இந்த பக்கம் விழா போகும்போது இடது கண்ணால் இந்த பக்கம் பார்க்கறது, வலது கண் வரும்போது பார்க்குது. இந்த மாதிரி அம்மாவோட அருட்பார்வையில் இப்படி பார்க்கும்போதே என்ன ஆகும்னா, இந்த திருவுளச்சீட்டில் இருக்கின்ற அத்தனை கோரிக்கையும் நிறைவேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அம்மா உலா போவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் உலா வருவாங்க. வெக்காளி அம்மனுடைய நேரடி கண் பார்வையில் இருக்கு. கருவறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக தான் இந்த திருவுளச்சீட்டு கட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. உங்களுக்கு கல்யாணம் திருமண தடையா, அதே மாதிரி குழந்தை பிறப்பில் ஒரு தடையா, மாங்கல்யம் தோஷம் இருக்கின்றதா, செல்வம் தடையா, உங்களுக்கு யாராவது கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா, அதிக கடன் சுமையா, வறுமையில் நீங்கள் வாடுகின்றதா, கொடிய துன்பம் இருக்கா, உங்கள் மனையில் பிரச்சனையா, உங்கள் உற்றார் உறவினருக்கு உங்களை துன்புறுத்துகிறார்களா, சொத்து பிரச்சனையா, என்ன மருத்துவ பிரச்சனையா, உடல் நோய் பிரச்சனையா, இது எல்லாமே இந்த வெக்காளி அம்மான் தீர்த்து வைப்பாங்க. இந்த காளியம்மான்றவங்க சாதாரணமாக இல்லைங்க, மாரியாய்க்கு மாரியாயி, காளிக்கு காளி. இந்த அம்மா காளி மாரியம்மனாக இருந்து நோய் தீர்க்கும் இந்த அம்மனாக, சமயபுரத்து அம்மா மாதிரி நோய் தீர்க்கும் மாரியம்மனாகவும் காட்சியளிப்பார், துஷ்ட சம்காரிணியாகவும் காளியாகவும் காட்சியளிப்பார். இதுதான் வெக்காளி அம்மனுடைய சன்னிதான சிறப்பு. அது ஒரே ஒரு வெக்காளி அப்படின்னு சொல்லும் போதே அதோடைய சிறப்பே தனி, அவ்வளோ சிறப்பு. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கிபி 2ஆம் நூற்றாண்டு, அந்த 2ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்னைக்கு எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கோம் பாருங்க. அத்தனை நூற்றாண்டுகளாக காலம் காலமாக, அதுக்கு முன்னாடி வெட்ட வழியில காளி என்ன செய்கிறார்கள், இங்கே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இந்த காளியம்மா ஊருக்கே காவல், உலகுக்கே காவல். இந்த காளியம்மா அமாவாசை திருநாளை வெக்காளியம்மன் சன்னதியில் நாம் இருப்பது மிகப்பெரிய எனக்கு கிடைத்த பாகியம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா அந்த வஸ்திரம் நான் கொண்டு கொடுத்த உடனே அந்த அழகாக அந்த வஸ்திரத்தை என் கண்ணு முன்னாடியே அந்த நீல கலரில் கட்டி விட்டுறாங்க. நாங்கள் பார்க்கும்போது அப்படியே அம்மா பிரத்யட்சமாக கண் திறந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இப்போ வரைக்கும் நான் கட்டின சேலையே இல்லை. ஏற்கனவே இருக்க சேலை மேலே அப்படியே கட்டி விட்டாங்க, இன்னும் அதே கட்ட சேலையில் இருக்கிறாங்க. அப்போது நம்மளோட ஆசையை அவங்க ஏற்றுக்கிறாங்க. கண்கள் அப்படியே விழி திறந்ததை நான் பார்த்தேன். உடனே என் பையன் வெளில வந்து சொல்கிறான், அம்மா அம்மன் கண்ணு திறந்து பார்த்தாங்க, கவனிச்சிங்களான்றாங்க. திருப்பி என் கணவர் வந்து, லக்ஷ்மி பாத்தியா அம்மா கண்ணு திறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெகதீஷ் வந்துட்டு, அம்மா கண்ணு திறந்தாங்க பார்த்தீங்களான்னு சொல்கிறாங்க. அதாவது அம்மா அப்படியே அமாவாசையில் நிறைந்த அமாவாசை, அம்மா காளியம்மா அத்தனை சக்தியோடு இருப்பாங்க. ஏனென்றால் அமாவாசை நேரத்திலே காளியம்மன்னா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவனுடைய நாமத்திலேயே தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். சிவன் நாமத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராக்காயி அம்மன் ஒரு முறை அலங்காநல்லூர் பத்ரகாளி பூசாரி கோயிலுக்கு கட்டு உடைக்கும் போது என்னிடம் வந்து சொன்னது. அதனால் இன்றைக்கு அமாவாசை திருநாளிலே அம்மா நமசிவாய வாழ்க, நாதன் தாய் வாழ்கன்று நமச்சிவாய பாதத்தை பணிபுரிந்திருக்கிறார்கள். அதே போல வெக்காளி அம்மா கருவறையில் வெட்ட வெளியிலே பிரபஞ்சத்தினுடைய மொத்த உயிர்ப்பு சக்தியின் அம்சமாக வெக்காளி அம்மன் இருந்து கொண்டு நமக்கு உயிரினை பிச்சை அளிக்கிறாங்க. மாங்கல்ய பிச்சை தாருமம்மா, மடி பிச்சை தாருமம்மா. எத்தனை நோய் இருக்கும், கண்டம் எத்தனை கண்டம் இருக்கும், அத்தனை உயிர் பிச்சையும் கொடுப்பவள் அவள் தான். மாங்கல்ய பிச்சை கொடுப்பவள் அவள் தான். நம்மை பல நோய்களிலிருந்தும் காப்பவள் அவள் தான். இந்த ஊரை காக்கும் காளி, உலகை காக்கும் காளி, உரையூரைக்கே காளி, 1000 கண்ணுடையாள் என்ற ஒரு அம்சமும் இந்த அம்மாவுக்கு உண்டு. அதாவது தான் இத்தனை அழகான திருவுளச்சீட்டு அம்மனுடைய முன்னாடி எழுதி காத்திருக்கிறார்கள். அழகுமிகு வெக்காளி அம்மனுடைய திருக்கோயிலை இன்றைக்கு 2023 புரட்டாசி அமாவாசையில் நாம் இங்கே வந்திருப்பது பெருபாகியம். இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி யூடியூப் சேனல் மூலமாக இந்த வெக்காளியம்மன் காணொலியை காண்பவர் அனைவருக்குமே அம்மனுடைய அனுகிரகமும் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணம், அந்த காளியம்மனுடைய ஆசை நமக்கு அனைவரும் கிடைக்க வேண்டும். நீங்கள் கேட்டதையெல்லாம் கேட்ட வரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அம்மனிடம் பிரார்த்தனை புரிகின்றேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி சேனல் இது போன்ற பல ஆன்மீக பதிவுகள் இருக்கும்.
உங்களுக்கு இந்த காளியம்மனுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா, இந்த அம்மனுடைய அதீத சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை உணர்ந்தீங்க என்று சொன்னால் லைக் பண்ணுங்க. இந்த சேனலில் மேலும் மேலும் இது போன்ற பக்தி விஷயம் வரும், அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே சக்தியும் இந்த உண்மையும் பலருக்கு சேரும். நம்ம நல்ல விஷயங்களை பலருக்கு பகிர அந்த நல்ல விஷயம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் நான் இங்கே கொடுத்த வெக்காளியம்மன் காளி கோயிலுடைய அந்த அம்சமானது, வார்த்தைகளானது, அந்த அம்மனுடைய அருளானது பரவுவதற்கு பல நல்ல உள்ளங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெக்காளி அம்மா வெட்ட வழி காளியாக இருந்து உறையூர் அரசனுக்கு மட்டும் காளியாக இல்லை, இந்த உலகுக்கே காளியாக காவலாக நம்ம அனைவரும் பாதுகாக்கின்ற அந்த பராசக்தி அம்சமாக இருப்பார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கும் நோக்கியும் வெற்றி மன்றாக. இதுதான் பராசக்தி பற்றி பாட அனைவருக்கும் வெற்றி வர வேண்டும். யாதுமாகி நின்றாய் காளி, எனக்கு எல்லா வகையிலும் காளியம்மா நீ காட்சி குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த காளியம்மா அருள் வடிவாக ஆனந்த ஸ்வரூபிணியாக அம்பிகையாக இன்றைக்கு நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த அம்பிகை அனைத்து நலங்களும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கு உங்களிடம் பக்தியுடன் மீண்டும் அடுத்த கோயிலில் சந்திக்கும் வரை ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி இல்லை பக்தர்கள் அனைவரும் இந்த வெக்காளியம்மனோட அருள் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஓம் வெக்காளி அம்மா போற்றி, 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 ஓம் வெக்காளி அம்மா போற்றி போற்றி.